பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். சகுனியின் சதித்திட்டம் நிறைவேறியது போல் தோன்றுகிறது. விதியையே மாற்றி எழுதும் செயல் மெல்ல நடக்கிறது. இன்று ராத்திரி பொழுது மகா அக்னி மூட்டப்படும். மகா அக்னி நெருப்பிலே பாண்டவர் ஐவரும் இன்று நீராடப் போகிறார்கள். மருகனே பார், நம் திட்டம் வெற்றி. அதே சமயம் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களின் மேல் மரணத்தின் நிழல் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் பாண்டவர்களோ தங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை அறியாமல் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். செல் தாதி, போய் நீயும் ஓய்வெடுத்துக்கொள். ஆகட்டும் மகாராணி. ஏன் இவ்வளவு நேரம்? அந்த மூதாட்டி உறங்கவே இல்லை. காலை பிடித்து என் கையே ஒடிந்து விட்டது. ஆனால் அங்கே பீமனோ உண்ட மயக்கத்தில் அசந்து விட்டார். போதும், சிரிப்பதற்கு இதுவா நேரம்? தீட்டிய திட்டங்களை செயலாக்குவோம். நான் போய் வருகிறேன். போய் வெளியே இருந்து அங்கே என் காரியங்களை நான் கவனிக்கிறேன். சரி. விழிப்போடு இருக்க வேண்டும், விளையாடிக் கொண்டிருக்க கூடாது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பில் மிக்க கவனம் வேண்டும். பொதுவாக ராஜகுமாரர்களுக்கு எப்போதுமே பணியாட்களின் சேவை தேவைப்படும். அழைப்புகள் அங்கிருந்து வரும். கூப்பிட்டுவுடன் போய் கவனியுங்கள். செய்யும் பணியிலே சந்தேகமே வரக்கூடாது. அதோடு இன்று இரவு நேரம் குயில் கூவும் ஓசை 3 முறை கேட்கும். குறிப்பு அதுதான், தீயை இடுவதற்கு. ஓசை கேட்டவுடன் அங்கிருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிவிடுங்கள். அரக்கு மாளிகை எரியத் தொடங்கும் அல்லவா? அதன் ஜுவாலைகள் பயங்கரமாக சுடும் அல்லவா? பொசுக்கும் அல்லவா? அதனால் ஜாக்கிரதை, பொறுப்பில் கவனம். உறங்காமல் இருக்க வேண்டும். இருக்கிறோம், வாருங்கள். போவோம். ஏற்பாடுகள் எப்படி என்று சற்று கவனிப்போம். இது தூங்கும் இரவல்ல. போங்கள், என்னை விடுங்கள். பொறுப்புகள் ஏற்பது எதற்கு? பசி இல்லாமல் சாப்பிட வசதி பெறுவதற்கு. பசி தீர தீங்கிறேன் இங்கிருந்து. சரி, பசி என்பது எங்களுக்கும் இருக்கும் அல்லவா? பசி எடுத்தால் என்னையே தின்று விடுவீர்களா?
காவலர்களே, எவரோ உள்ளே நுழைந்து விட்டார். கொலைகாரா, பாதுகாப்புக்கு நின்றவனை கொன்று விட்டாயே, இனி நீ தப்ப முடியாது. ராஜகுமாரா, அவன் பாதுகாப்பவன் அல்ல, பதுங்கி கொல்ல வந்தவன். மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் நீ பொய் சொல்லுகிறாய். வேறு என்ன? பொய் உன்னை காப்பாற்றாது. என்னுடைய கண்களாலேயே நீ அவனை கொல்வதை பார்த்தேனே. பொய்களை நிஜம் போல் பேசாதே. இல்லை ராஜகுமாரா, நிஜம்தான் சொன்னேன். ராஜகுமாரா, என்னை நம்புங்கள். அவன் தருணம் பார்த்து உங்களை எல்லாம் கொலை செய்வதற்காக வந்தவன். ராஜகுமாரா, நான் சொல்வது அனைத்தும் சத்தியம். இதை நீங்கள் சந்தேகிக்காதீர்கள். நீ என்னிடத்தில் பொய் சொல்லி தப்பிக்க நினைத்தால் அது நடக்காது. ராஜகுமாரா, இது பொய் இல்லை, நிஜம்தான். இதில் மிகப்பெரிய சதி இருக்கிறது. இந்த இடங்கள் அபாயங்கள் நிறைந்தது. கட்டப்பட்டது அரக்கினால். பீமா, அவனை விடு, விடு. நீ இப்போது சொன்னதற்கு ஆதாரம் ஏதேனும் உண்டா? பார்த்த பிறகு நான் சொன்னதை நம்புங்கள். பாருங்கள், இதை பாருங்கள், நன்றாக பாருங்கள். அரக்கு. இதை பாருங்கள், இதை பாருங்கள். இந்த அரண்மனையே அரக்கினால் கட்டப்பட்டது.
தங்களுக்காக மகாமந்திரி விதுரர் அனுப்பியது. ரகசிய மடல். தீவட்டியை திடமாக சுற்றுங்கள். கவனமாக. இதன் வலிமையால் அரண்மனையை எரிக்க வேண்டும். மகாமந்திரி விதுரர் உங்களிடம் மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்லச் சொன்னார். அனைவரும் அந்தணர் போல் வேடம் பூண்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இங்கிருந்து வெளியேறச் சொன்னார். செய்தி துரியோதனனுக்கு போய்விட்டால், அரக்கு மாளிகையில் இருந்து தப்பியது தெரிந்தால், நாடு நகரங்களில் சத்திரம் சாவடிகளில் தேடப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்றார். தக்க சமயம் வரும்போது அவரே நீங்கள் செயல்பட குறிப்புகள் அனுப்புவார். தாமதிக்காமல் வேடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உடனே இங்கிருந்து சுரங்கம் அமையுங்கள். அங்கு நமது ஆட்கள் சுரங்க வழியாக உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல வருகிறார்கள். செய்ய வேண்டியது நினைவிருக்கட்டும். பொறுப்போடு 4 புறமும் அரக்கு மாளிகையை கண்காணியுங்கள். சிறிது அலட்சியமும் காரியத்தை கெடுத்துவிடும். சீக்கிரம் முடியுங்கள். தாமதித்தோம் என்றால் ஆபத்தில் முடிந்துவிடும். ஐயா, சற்று மேலேதான் அரக்கு மாளிகை இருக்கிறது என்று தோன்றுகிறது. இருக்கலாம். சற்று உயரத்தில் இருந்துதான் தோண்டும் ஒலி கேட்கிறது. அதோ கேளுங்கள், கடப்பாறை ஓசை கேட்கிறது. தோண்டுங்கள், சீக்கிரம் தோண்டுங்கள்.
நமது ஆட்கள் வெளியே வர அடையாள ஒலி எழுப்புங்கள். தீயிடுங்கள். இனிமேல் யாருமே இங்கு வர முடியாது. இளவரசே, தாம் புறப்படுங்கள். தங்களை எதிர்பார்த்திருப்பார்கள். செல்லுங்கள் இளவரசே. வாருங்கள் வாருங்கள், சீக்கிரம் சீக்கிரம். ஏன் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்கு என்ன நாடகமா நடந்து கொண்டிருக்கிறது? நெருப்பிலே பாண்டவர்கள் எரிகிறார்கள். தீயை அணையுங்கள் அல்லது பொங்கல் விட்டிருக்கு. பொங்கல், பானையிலே தண்ணீர் கொண்டு வாருங்கள். நெருப்பை அணைப்பதற்கு கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்கள். பொங்கல். வியப்பும் வேதனையும் நிறைந்த ஒரு நேரம். அக்னி தேவனே அரண்மனையை பார்க்க வந்துவிட்டார் போலும். அக்னி தேவன் என்ன, அவன் அப்பனே வருவார். நம் சகுனித்தேவர் மட்டும் ஆணையிட்டு விட்டால் போதும், அதிசயங்கள் நிகழும். இந்த நெருப்பு திருவிழாவால் திருப்பங்கள் ஏற்படும். உலகமே பேசப் போகிறது, பார்த்துக் கொண்டே இரு.
இங்கிருந்து நீங்கள் வடதிசை நோக்கி செல்லுங்கள். 10 காத தூரம் கடந்த பின் ஒரு இடத்தில் 4 மரங்கள் தென்படும். அந்த 4 மரங்களிலிருந்து 20 காத தூரம் தாண்டி போன பிறகு ஒரு சின்னஞ்சிறு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியை தாண்டிய பிறகு நேரே செல்லுங்கள். அங்கு ஊர் ஒன்றும் கிடையாது, வனவாசிகள் தான் இருப்பார்கள். அவ்விடத்தோடு அஸ்தினாபுரத்து எல்லைப் பகுதி முடிந்து விடுகிறது. அதிலிருந்து பாஞ்சாலத்தின் எல்லைப் பகுதி தொடங்குகிறது. அந்த பாஞ்சால தேசத்திலே இந்த பிராமண வேஷத்துடனேயே சுற்றி வாருங்கள். அங்கு மகாமந்திரியின் செய்தி குறிப்புகளை பெறுவீர்கள். ஐயோ, இப்படி ஒரு நிலைமையா அந்த குந்திக்கும் அவர் மைந்தர்களுக்கும்? பாண்டு மைந்தர்கள் 5 சேர்ந்து அந்த தாயும் பலியானாளே. அந்தஸ்தில் மகாராணி, முடிவு அனைத்தும் இருந்தும் சுகப்படாமல் போனாளே. மர்மம் விளங்கவில்லை. இவ்வளவு பெரிய அரண்மனை இடிந்து விழுந்தும் பொதுவாக இடிபாடுகளில் ஒரு கல் கூட காணவில்லை. உண்மையில் எனக்கு இது விபத்தாக தெரியவில்லை. இது துரியோதனன் கூட்டத்தாருடைய சதித்திட்டம்தானோ? நம்பக்கூடியதே. அன்று நம் யுதிஷ்டனுக்கு இளவரசர் பதவி கொடுத்ததிலிருந்து நம் துரியோதன கூட்டமே எரிச்சலில் துவேஷத்தில் குமுறி நின்றது. அந்த குமுறல் இன்று வெடித்து நெருப்பாக எழுந்து பஞ்சபாண்டவர்களை எரித்து விட்டது. ஆம் ஆம், கசப்படைந்தவர்கள் இன்று இனிப்பு தின்பார்கள். இனிப்போடு அமைதியும் பெறுவார்கள். அமைதி இல்லை, அமைதி இல்லை. குற்றவாளிகளுக்கு அமைதி என்பது என்றுமே இல்லை. நினைவிருக்கட்டும், திரைமறைவில் செய்த பாவம் மனிதனின் ஆத்மாவுக்கு கல்லாக முள்ளாக அரித்துக் கொண்டே உறுத்திக் கொண்டே இருக்கும். பிறகு அந்த பயங்கர பாவம் அவன் வாழும் நாள் வரை அவனை உறங்க விடாது. கடைசியாக அவன் அமைதி இழந்து அழிந்தே விடுவான். குந்தி மாதாவிற்கும் இளவரசருக்கும் தொண்டனின் வணக்கம். வஜ்ரதத்தா, உண்மையில் உன் தொண்டு எங்கள் உயிர்களை காத்தது. சித்தப்பாவுக்கு எங்கள் வணக்கத்தை சொல். அது என் கடமை. சித்தப்பாவிடம் சென்று இதையும் சொல். பீமனும் அர்ஜுனனும் எது வந்தாலும் அதை தாங்குவார்கள் என்று. நானும் பீமன்னாவும் இருக்கும் வரையில் யுதிஷ்டரண்ணாவை அசைக்க இங்கே ஆளே இல்லை. இதையும் சொல். சித்தப்பாவின் ஆணையை ஏற்று அந்தனர் வேடத்தில் அடங்கி கிடக்க ஏற்றுக்கொண்டோம். பதுங்கி வாழும் பிச்சைக்காரர்களாக காலமெல்லாம் இருக்க இயலாது. தர்மண்ணாவின் அதிகாரத்தை பெறுவதற்காக சீக்கிரத்திலேயே அர்ஜுனன் காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு அஸ்தினாபுரத்தின் கோட்டை கதவுகளை தட்டத் தொடங்குவான். அர்ஜுனா. வஜ்ரதத்தா, ஐயா, விதுர சித்தப்பாவிடம் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம். அவருக்கு இது வேதனை தரும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு வழிநடத்தச் சொல் எங்களை. தாத்தா பீஷ்ம பிதாமகர், சித்தப்பா விதுரர் எங்கள் இரு கண்கள். வழிகாட்ட வேண்டும் அவர்கள். அவ்வாறே சொல்வேன். செல்வோம் அம்மா. வா அர்ஜுனா.
விஜயசேனா, நீ இங்கேயே இரு, என்னை தொடர வேண்டாம். மகாமந்திரியாருக்கு செய்தியை தெரிவித்து விடு. அவர் ஆணைப்படியே நடந்ததென்று. அடவிதியே, இப்படி விளையாடி விட்டாயே என் கண் முன்னால். இனிமேல் என் இளவரசனை என்று நான் பார்ப்பது? மாமன்னர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? சீறி எழுந்த தீயே, சகாப்தம் படைக்க வந்தவர்களை இப்படி சாம்பலாக்கி விட்டு அடங்கி விட்டாயே, அடங்கி விட்டாயே. ஹே பிரபு, இப்படி ஒரு காட்சியை காணவா எனக்கு கண்களை கொடுத்தாய், கண்களை கொடுத்தாய். கூடாகி விட்டாளே மகாராணி குந்தி, சாம்பல் இருக்கிறது சரித்திரமில்லையே. பீமா, அர்ஜுனா, பீமா, அர்ஜுனா, ஒரு வீர மகா காவியத்திற்கு வித்தாக வந்தவர்களே, கண்ணை மூடி விட்டீர்களே, கலங்க வைத்து விட்டீர்களே. நகுலா, சகாதேவா, நகுலா, சகாதேவா, எங்களை பிடிக்கவில்லையா? அரண்மனை வசதியாக இல்லையா? நினைத்தாலே நடுங்குகின்றது. நாம் மட்டும் உறங்கி இருந்தால் நம் வாழ்வு முடிந்திருக்குமே அண்ணா. ஆம் நகுலா, நாம் இன்று இருப்பது விதுரர் சித்தப்பாவின் தயவால். நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி எவ்வளவு சொன்னாலும் அது குறைவுதான். குறைவுதான். உங்கள் வாழ்வே அவரிட்ட பிச்சைதான். உங்கள் உணர்வுகளை தெரிவியுங்கள். நீங்கள் நம்மை ஒன்று இப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறது என்று ஒன்றென்று அந்த அருள் ஒளியை வணங்குவது நன்று. யாரம்மா அது? அவர் நம் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமானவர். அவர்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஏ பிரபு, வித்துக்குள் விருட்சம் நீ, விருட்சத்தின் வேரும் நீ. வாழ்க்கை எனும் பெரும் கடலை கடக்க படகும் நீ அல்லவா? படகு செலுத்தும் கைகளும் நீ அல்லவா? என் பிள்ளைகளுடன் திக்கற்ற நிலையில் போகும் எனக்கு துணையிரு. ஏற்பது யார் எங்களை? எங்குதான் போய் நாங்கள் வாழ்வது? ஏழைகளின் அன்னையே, எப்படி பிழைப்பது? எங்கு போய் விழிப்பது? இந்த துயரத்தாயின் பிள்ளைகள் மீது அன்பு மழை பொழிந்து வாழவை. கருணை காட்டு, கருணை காட்டு. அன்புக்கு நான் அடிமை அல்லவா?
அன்புதான் என் உள்ளம், அன்பர்கள்தான் என் உயிர். பக்தர்கள் இல்லையே நான் இல்லை. ராஜாதி ராஜனே, எல்லாம் தகர்ந்து விட்டது. ராஜாதி ராஜனே, என்னவென்று நான் சொல்லுவது? ராஜாதி ராஜனே, புண்ணாகி நெஞ்சு புலம்புகின்றதே. இது பொறுக்கவில்லையே. ராஜாதி ராஜனே, காலம் ஏமாற்றி விட்டதே. ஹஸ்தினாபுரத்தின் மகிழ்ச்சி ஒழிந்ததே. அதிர்ஷ்டம் ஏமாற்றி விட்டது. ஹஸ்தினாபுரத்தின் தீபத்தை புயல் தின்றது. கண்ணில் நீர் உலர்ந்தது, முடிந்தது. மைத்துனா, மைந்தன் துரியோதனன் நலமா? பாண்டு மைந்தரில் ஐவரும் நலமா? முதலில் சொல் 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 சகுனி. வாய் வரவில்லையே. பகவான் அருளால் துரியோதனனுக்கு ஒன்றும் நேரவில்லை. அப்படியானால் நீ ஏன் இப்படி அழுகிறாய்? பேசு. ஹஸ்தினாபுரத்தின் இளவரசன், என் அரசே, ஹஸ்தினாபுரத்தின் இளவரசன் யுதிஷ்டனர். இளவரசன் யுதிஷ்டன்? இளவரசன் யுதிஷ்டன், யுதிஷ்டன் அஸ்தினாபுரத்தின் தீபத்துக்கு என்ன நேர்ந்தது? அது மறைந்தது அரசே. தீபம் அடைந்தது. காலம் வந்து அதை கடத்தி சென்றது. ஹஸ்தினாபுரம் இப்படி ஒரு சோதனையை சந்திக்க நேரும் என்று இந்த சகுனி நினைக்கவில்லையே. சொல்வதெல்லாம் உண்மையா? யுதிஷ்டன், பாசமிக்க என் யுதிஷ்டன் இறந்தானா? எதற்காக இந்த சோதனை? சோதனைக்கு ஒரு அளவில்லையா? நமது கொடுமையான வீதி காந்தாரி, அதிலிருந்து தப்ப முடியாது. இதை எப்படி நம் குந்தி தாங்கிக் கொள்வாள்? இதை சொன்னால் அந்த தாய் துவண்டு விடுவாளே. இப்போது எங்கிருக்கிறாள்? அவள் எங்கிருக்கிறாள்? எட்டாத உயரத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் கும்பிடும் நிலையில். என்ன? அதுதான், அன்பு மைந்தர்கள் 5 பேர்களின் பின்னால் அவளும் கைலாசம் போய்விட்டாளே. அப்படி சொல்லாதே. செத்த பிறகு சொல்லாமல் இருப்பது எப்ப?